எல்லோருக்கும் வணக்கம். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குங்க. அதுதான் நான் இந்த படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான ஒரு காரணம். நான் வாழ்க்கையில் நான் நடக்கிற திசையை கரெக்டாக சரி செஞ்சு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கான காரணம். இன்றைக்கி நான் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்டர்ஸ் எல்லாருக்கிட்டையும் சொல்கிற இதே விஷயம் தான். எல்லா விஷயத்துலையும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அந்த பாசிட்டிவை நீங்கள் கொஞ்ச நாளுக்கு தான் நீங்கள் தேடி நீங்களாக எடுக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் உங்களையே தேடி வர ஆரம்பிக்கும். நீங்களும் அதை கரெக்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுவீங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஈவெண்ட்டோட பாசிட்டிவ் ஜென்ரலாக இன்றைக்கி 2024 ஒரு விஷயத்தை ஃபாஸ்ட்டாக பரப்பணும்னா இண்டஸ்ட்ரியில், மீடியாவில் இங்கே எல்லாருக்குமே ஒரு 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 ஃபோர்ஸ் பண்ணி ஏற்றுக்க வச்ச விஷயம் என்னென்னா, நெகட்டிவாக ஒரு விஷயம் இருந்ததுன்னா அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக தீ மாதிரி பரவிடும். ஸோ அது தம்ப்நெயில்ஸ்லேருந்து ஹெட்லைன்ஸ்லேருந்து ஒரு ஈவெண்ட்டோட ஹைலைட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஃபாஸ்ட்டாக பரவுது. ஸோ அதுக்காக தேட ஆரம்பித்து இப்போ ஒரு விஷயம் நெகட்டிவாக இல்லைன்னா சார் என்னமோ மிஸ்ஸிங்காக இருக்குல்லங்கிற நம்மளை இறக்குற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பாசிட்டிவை தேடி போவோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இங்கே எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள் எல்லாரும் டைமுக்கு வந்தாங்க, நாங்களும் டைமுக்கு வந்தோம். ஃபங்க்ஷன் டைமுக்கு ஸ்டார்ட் ஆகி டைமுக்கு நடந்து டைமுக்கு முடிய போகுது. அது ஒரு பாசிட்டிவ் விஷயம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கான நீங்கள் எல்லாருமே காரணமாக இருந்திருக்கீங்க. மிஸ்யூங்கிற படம் ஒரு ரொம்ப அழகான, ரொம்ப பாசிட்டிவான ஒரு படம். இதுக்கு முன்னே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இந்த படத்தில் எங்கேயுமே வெட்டுக்குத்தோ, ரத்தமோ, பழியோ, இல்லைன்னா வன்முறையோ, வன்மமோ எதுவுமே இல்லாத ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நாங்களாம் சின்ன வயசில் விஜய் அவர்களோட படங்களை தேட்டரில் பார்த்து ரசிகர்களாக 90s வாழ்ந்த காலம். எல்லா படத்துலையும் சாங்ஸ் நல்லா இருக்கும், எல்லா படமும் கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லா படமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சோஷியல் கருத்தையோ, ஒரு ஃபேமிலி கருத்தையோ, நட்பு, காதல் எல்லாம் நல்ல குணங்களை பற்றி ஏற்றி காட்டுற கமர்ஷியல் பாணியில் எடுக்கப்பட்ட படங்கள் நாங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த 90s கிட்ஸ் 2K கிட்ஸாக சொல்கிறாங்க. எனக்கு பெருசாக அதில் வித்தியாசம் தெரியாது. எனக்கு iPhone 16க்கும் iPhone 14க்கும் வித்தியாசம் தெரியாது. ஸோ 2K கிட்ஸ்க்கும் 90 கிட்ஸ்க்கும் எனக்கு சத்தியமாக வித்தியாசம் தெரியாது. ஸோ பட் இது 90s கிட்ஸ் இந்த படத்தில் கேரக்டர்ஸாக இருப்பாங்க, அது மட்டும் நான் புரிஞ்சிட்ருக்கேன். ஸோ வாசுதேவனுங்கிற கேரக்டர் ஒரு 90s கிட், அது மட்டும் நான் சஸ்திகா கிட்டையும் எல்லாம் இந்த சோஷியல் மீடியா ஜெயண்ட்ஸ் ஆஷிகா ரங்கநாத்லாம் எனக்கு நிறைய டியூஷன் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படம் 90s கிட்ஸோட கேரக்டர்ஸ் மெயினாக இருப்பாங்க இதில். அண்ட் இந்த படம் ராஜசேகர் சார் ஃபஸ்ட்டு என்கிட்ட கதை சொல்கிறப்போ நான் கேட்டேன், என்ன கதை சொல்ல போகிறீங்க? லவ் ஸ்டோரி சொல்ல போகிறீங்க. எனக்கு லவ் ஸ்டோரி வேண்டாங்க, நான் 10 வருஷமாக அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. ஏன்னா ஏன்னு கேட்டார். இல்லை சார், லவ் ஸ்டோரி பண்ணால் அது தெலுங்கில் அது பண்ணி வேறு எந்த படமும் வராமல் எந்த படத்தை எடுத்தாலும் லவ் ஸ்டோரி தான் வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த பையனால் இது மட்டும்தான் பண்ண முடியும்னு என்ன ஒரு நெருக்கடி பண்ணிட்டாங்க.